சென்னை ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் நடிகர் ரஜினிகாந்த் தமது ஜனநாயக கடமையை ஆற்ற வருகை தந்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை தர காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். அவரிடம் பேசலாம். வணக்கம் மாணிக்கம், விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். நடிகர் ரஜினிகாந்த் தனது வாக்கினை செலுத்துவதற்காக சென்னை ராதாகிருஷ்ணன் சாலையில் இருக்கக்கூடிய ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியின் வாக்குப்பதிவு மையத்தில் அவருக்கான வாக்குச்சாவடி எண் 229 தனது வாக்கினை செலுத்துவதற்காக தற்பொழுது வந்திருக்கிறார். இன்று காலை அவர் வருவதற்கான அதாவது வாக்குப்பதிவு தொடங்கும் நேரத்திலே அவர் வருவார் என்ற ஒரு தகவலான சொல்லப்பட்ட நிலையில அவர் விரைவாக வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது அவர் தனது வாக்கினை செலுத்துவதற்காக வந்திருக்கிறார். இந்த பூத்தில் மட்டுமே 1253 வாக்காளர்கள் உள்ள நிலையில ஏற்கனவே வாக்குப்பதிவு சரியாக 7 மணி அளவில் தொடங்கி பிறகு இந்த வாக்குப்பதிவு மையத்தில் இயந்திரத்துடைய கோளாறு காரணமாக சிறிது நேரம் நிறுத்தப்பட்டிருந்தது. தற்பொழுது மீண்டும் தொடங்கி இந்த வாக்குப்பதிவு நடைபெற்றக்கூடிய சூழல்ல தனது வாக்கினை செலுத்துவதற்காக ரஜினி அவர்கள் இந்த வாக்குச்சாவடிக்கு வந்திருக்கிறார். ரஜினியுடைய இல்லம் போயஸ் கார்டனில் இருக்கக்கூடிய சூழல்ல அவருடைய இல்லம் இருக்கக்கூடிய பகுதிக்கு இந்த பூத் அவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல இந்த பூத்திற்கு வாக்கு செலுத்துவதற்காக தற்போது வந்திருக்கிறார். ஏற்கனவே இங்கே வரிசையில் சில காத்திருக்கக்கூடிய சூழல்ல தற்போது ரஜினிகாந்த் அவர்களும் இந்த வாக்கு செலுத்துவதற்காக வாக்குச்சாவடிக்குள்ளாக வந்திருக்கிறார். தொடர்ந்து இந்த வாக்குச்சாவடியை பொறுத்தவரையிலும் காவல்துறையினர் அதிக பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்கிறார். குறிப்பாக விஐபி வாக்குச்சாவடி என்ற ஒரு அடிப்படையில் இந்த பகுதிக்கு காவல்துறையுடைய எண்ணிக்கையும் அதிகம் உயர்த்தப்பட்டு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் இந்த ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரிய வாக்குப்பதிவு மையத்தில் மட்டும் 4 வாக்குச்சாவடிகள் உள்ளன. இந்த 4 வாக்குச்சாவடிகளில் இந்த வாக்குச்சாவடிக்கு மட்டுமே ஏறக்குறைய 20க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பிற்காக பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். ஊடகத்தினர் அனுமதி பெற்றிருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்துடைய அனுமதி பெற்றிருக்கக்கூடிய ஊடகத்தினர் கூட இந்த வாக்குச்சாவடிக்குள்ளாக அனுமதிக்கப்படுவதில்லை. இது விஐபி நடிகர்கள் மற்றும் விஐபிகளுக்கான வாக்குப்பதிவு மையமாக இருக்கக்கூடிய சூழலில் அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்காக இந்த நடவடிக்கை மேற்கொண்டிருப்பதாகவும் காவல்துறையின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த சூழலில் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் இங்கு வாக்கு செலுத்துவதற்காக தற்போது வந்திருக்கிறார். அவருடைய பூத் இந்த 229 என்ற வாக்குச்சாவடி என்ற அடிப்படையில் இந்த பகுதிக்கு தற்போது வாக்கு செலுத்துவதற்காக வந்திருக்கிறார். கடந்த அனைத்து தேர்தலிலுமே அவர் இந்த பகுதியில் வாக்கு செலுத்துவது வழக்கம். அதன் அடிப்படையில் இந்த முறை அவருக்கான வாக்குச்சாவடி எண் மட்டும் மாற்றப்பட்டிருக்கிறது. 229 என்ற வாக்குச்சாவடி எண்ணில் அவர் தனது வாக்கினை செலுத்தி வருகிறார். தொடர்ந்து நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த பகுதிகளில் வருவதற்கான ஏற்பாடுகளை பொறுத்தவரை பாதுகாப்புக்காக காவல்துறையுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக காவல்துறையினர் ஒரு பூத்துக்கு ஒருவர் என்ற அடிப்படையில் நியமனம் செய்வது வழக்கம். இந்த பூத்தில் மட்டும் ஏறக்குறைய 20க்கும் மேற்பட்ட காவலர்களானது பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த பகுதிக்கு வரக்கூடிய வாக்காளர்களுக்கு வசதி செய்வதிலும் இந்த பாதுகாப்பு பணி ஈடுபட்டிருக்கிறது. அதே போன்று இந்த விஐபி பூத் என்று சொல்லப்பட்டாலும் இந்த பூத்தில் மற்றவர்களும் வாக்களிக்கிறார்கள். அதாவது திரைப்பட நடிகர்கள், பிரபலம் இல்லாத மற்ற வாக்காளர்களும் இந்த பகுதியில் வாக்கு செலுத்துவதற்காக வருகை புரிந்திருக்கின்றனர். அவர்களுக்கும் இந்த பகுதியில் வாக்கு செலுத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன.